இதில் என்ன போட்டப்பட்டிருக்கு? தேசம் அனைத்திற்கும், தேசம் யூதா தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூத ராஜாக்களுக்கும், அதுக்கப்புறம் யார் போட்டிருக்கு? ஆசாரியர்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் எதிராக நான் என்னை எப்படி வைப்பேன்? அர்ணிப்பான பட்டணம். அரண்னா என்னது? பாதுகாப்பு பட்டணம். அந்த பட்டணம் எப்படி இருக்கும்? பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, இரும்பு தூண் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது? எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள், இதுக்கு முன்னாடி 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்களாம்? என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியைகளுக்கு என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தேவனை தேடின ஜனங்கள் தேவனை விட்டு என்ன பண்ணாங்க? அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவங்க கையினால் செய்கிற கிரியைகளை என்ன பண்ணாங்களாம்? பணிந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுடைய சகல தீமைகள், அவங்க செஞ்ச ஒவ்வொரு சகல தீமைகளுக்கும் என்னது? ஆண்டவர் நியாய தீர்ப்பு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இதை போய் யார்கிட்ட சொல்கிறாரு? எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். நீ அவங்களுக்கு என்ன தேவையில்ல? அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, நீ அவங்களுக்கு அஞ்ச தேவையில்ல, நீ பயப்பட தேவையில்ல, நீ என்ன பண்ண? கலங்க தேவையில்ல, நீ போய் என்ன பண்ண? அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவங்க ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி போய் தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அந்த ஜனங்களுக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லாக அங்கே இருக்கிற ராஜாக்கள், ஆசாரியர்கள் எல்லாருக்கும் யாருக்குமே நீ என்ன பண்ணாத? பயப்படாத. நான் சொல்கிற வார்த்தையை நீ போய் என்ன பண்ண? சொல்லு. நான் என்ன பண்ணுறேன்? உன்னை எப்படி நிறுத்தி வச்சுருக்கிறேன்? எப்படி என்ன பட்டணமாக வச்சுருக்கிறாராம்? ஜனங்களுக்கு அரணிப்பான பட்டணமாக நான் உன்னை வச்சுருக்கிறேன். அந்த ஜனங்களுக்கு எதிராக உன்னை எப்படி நான் வச்சுருக்கிறேன்? அரணிப்பான பட்டணமாக வச்சுருக்கிறேன். இரும்பு தூணாக வச்சுருக்கிறேன். வெண்கல அலங்கம்னா என்னது? சுற்றி மதில். அப்போ வெண்கலம், இரும்பு அதெல்லாம் சீக்கிரமாக உடைக்க முடியுமா? நம்மளால் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலனோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உன்னை வச்சுருக்கிறேன். தவறு செய்தவங்கள்ட்ட நீ என்ன பண்ண? டைரெக்டாக போய் ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்றத நீ என்ன பண்ண? கண்டிப்பாக சொல்லு. அவர்கள் உனக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீ அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டு. அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லு. ஆனாலும் உனக்கு விரோதமாக அவங்க யுத்தம் பண்ணி வருவாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், அதிலேருந்து உன்னை ஜெயிக்கிறதுக்கு, அதிலேருந்து உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம சுற்றி என்ன தவறுகள் நடந்தாலும், என்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும், தவறு செய்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணுமா? சுட்டி காட்டணும். என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். இது தவறு தான் சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தவறுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே என்ன வரும்? தன் தவறை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கோவம் தான் என்ன பண்ணோம்? வரும். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்ல, கலங்க தேவையில்ல. நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள்ட்ட சொல்லணும். சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய விஷயம். ஆனால் அவங்க நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க. ஆனாலும் நம்மளை அவங்களால என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம சாதாரணமாக சொல்லலை. ஆண்டவர் நமக்கு சொன்னதை என்ன பண்ணுறாங்க? சொல்கிறார். அது எரேமியா தீர்க்கதரிசியும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அந்த ராஜாக்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்குமே யூத ராஜாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். ராஜா தான்ட்டு என்ன பண்ணல, அவரை பயப்படல. அவர் என்ன ஏசப்பா சொல்கிறாரோ, தேவன் சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுறாரு? பயப்படாத அவங்களுக்கு சொல்கிறார். இதனால் அவங்க யுத்தத்துக்கு வந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியாது? எரேமியாவை மேற்கொள்ள முடியாது. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும், சின்ன தவறுகள் செய்தாலும் என்ன செய்கிறாங்கன்றத நம்ம சுட்டி காட்டணும். தவறு செய்கிற மனுஷனை சுட்டி காட்டினா தான் அவன் தவறை என்ன பண்ணுவான்? உணர்வான். உணர்ந்து மனம் திரும்புகிறவனும் இருக்கிறான் இல்லையா? நம்மக்கிட்ட யுத்தத்துக்கு வர்றதை விட மனம் திரும்புகிற மனுஷனும் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தவறுனா தவறு, சரின்னா சரின்றத நம்ம கண்டிப்பாக சுட்டி காட்டணும். சுட்டி காட்டும்போது
அவன் என்ன பண்ணுவான், நம்மக்கிட்ட விரோதமாக எழும்பு வந்தாலும் நம்மளை அவனால் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் நம்ம கூட அவர் இருக்கிறார். அப்போ நாம் பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. எந்த தவறு யார் செஞ்சாலும் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். சொல்லும்போது அதுக்காக நமக்கு விரோதமாக அவங்க எழும்பினாலும் தேவன் நமக்கு பாதுகாப்பு தருவார், ரட்சிப்பு தருவார். அதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல. அப்போ அந்த எரேமியா 1 இந்த கடைசி 4 வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம சுற்றி எந்த தவறு நடந்தாலும் அதை போய் நம்ம சுட்டி காட்டணும். அதுக்காக அவங்க நமக்கு விரோதமாக எழும்பினாலும் வந்தாலும் அவங்க நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாரு. தவறு நடக்குதை நம்ம சுட்டி காட்டாமல் மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த தவறு நடந்தாலும் அதை நம்ம சுட்டி காட்டணும். அப்போ தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிப்பார். அவங்களுக்கும் ஒரு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த வசனத்துக்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தன் தன் சொந்த தேவனை விட்டு அப்பா தங்கள் கைகளினால் செய்த ஆண்டவரே அந்த விக்கிரகங்களுக்கு அடிபணிந்து அப்பா தூபம் காட்டி அவர்கள் அப்பா தவறு செய்தாங்க. அதை சுட்டி காட்டி பேசும்படிக்கு எரேமியா தீர்க்கதரிசி நீர் அனுப்பினீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் யுத்தத்துக்கு வந்தாலும் அப்பா நீர் அவங்கள மேற்கொள்ள விடாதபடிக்கு நீர் அப்பா எரேமியா தீர்க்கதரிசியை பாதுகாத்தது போல ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் செய்கின்ற தவறுகளை நாங்கள் சுட்டி காட்ட அதன் மூலமாய் அவர்கள் மனம் திரும்ப தேவாவியானோர் உதவி செய்வீராக. அவர்கள் எங்களை அப்பா யுத்தத்திற்கு வந்தாலும் அப்பா எங்களை நீர் மேற்கொள்ள விடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாய், எங்களை ரட்சிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனத்தின் படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்படி நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.